अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्ना अस्तक़ल हदीस किताबुल्लाह व अहसनुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ कुल्लु बिदअतिन ललाला व कुल्लु ललालतिन फिन्नार। எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பித்அத் என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்தியை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது அல் குர்ஆனும் அல் குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம். இந்த ஆதாரத்தை நாம் தெரிந்து கொள்வது போல, ஆதாரம் இல்லாத சில விஷயங்கள், இஸ்லாத்தின் பெயரால் நுழைக்கப்பட்ட செய்திகளையும் விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்துல குர்ஆன் அடிப்படையில் உண்டான செயல்பாடுகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் அடிப்படையிலான செயல்பாடுகளும் இல்லை. அது அல்லாத விஷயங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக மார்க்கமாக நன்மை தரக்கூடிய காரியமாக மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பித்அத் என்பதை நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது இஸ்லாத்துல எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்திவிடும், நம்மை நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பாரதூரமான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு மற்ற எந்த மார்க்கங்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைஹி நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருள் கொடைகளை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன், இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்காக தேர்வு செய்து கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சொல்றான். இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கல. ஆனா ஒரு யூதன் என்ன செஞ்சான், இந்த வசனம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு சத்தியமானது என்பதை அந்த யூதன் விளங்கிய காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து அந்த யூதன் பேசுகிறான், உமரே, உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனம் மட்டும் இருக்குமேயானால், இந்த எங்களுடைய நபிமார்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டிருக்குமேயானால், அந்த ஒரு வசனத்திற்காகவே அதை ஒரு பெருநாளாக திருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்படின்னு என்ன செய்யறான், அந்த யூதன் சொல்றான். அப்ப உமர் ரலியல்லாஹு அந்த யூதன் இடத்துல கேட்கிறாங்க, அது என்ன வசனம் அப்படிங்கும் போது அந்த யூதன் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா.
உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி விட்டான் என்று சொல்றானே, அந்த ஒரு வசனம் எங்களோட மார்க்கத்துல இல்ல. அப்படி இருந்திருக்குமே ஆனால் ஏன் இந்த முன்ன பின்ன சேர்க்கிறது, சொருகிறது, உருகிறது, வாயில வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு எந்த விதமான செய்தியும் இல்லாமல் முழுமையாக எங்களுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்திருப்போம் என்று சொல்லி அந்த யூதன் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா பெருவெளியில ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அருளினான் என்று சொல்லி யாரு சொல்றா, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய யதார்த்தம் என்ன, உண்மை என்ன, ஆழமான கருத்து என்ன என்பதை நம்ம மக்கள் விளங்கவே இல்லை. இன்னைக்கு மார்க்கம் என்பது பொழுதுபோக்காக தன் இஷ்டத்திற்கு செய்யக்கூடியதெல்லாம் மார்க்கமாக அறிஞர்களுக்கு தோன்றக்கூடியது, உலமாக்களுக்கு தோன்றக்கூடியது, இமாம்களுக்கு தோன்றக்கூடியது, ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு தோன்றக்கூடியது எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் அங்கீகரித்து செயல்படக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கு மேல மார்க்கத்தில் எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். எந்த வெளியிலிருந்து எந்த ஒன்றையும் உள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய எதையும் நீக்க வேண்டிய தேவை இல்லைன்னு அர்த்தம். அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லா காலத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய, எந்த மக்கள் எல்லாம் அந்த காலத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும், எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாகவும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாகவும், எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வேதத்தில் என்ன இருக்கு, பதில் இருக்கிறது. இந்த வேதம் அவர்களுக்கு நேர்வழி காட்டும். சரியான பாதை எது என்பதை காட்டுவது போல தீமையான பாதையையும் சரியாக சுட்டி காட்டும் என்பது இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனா நம்ம மக்களுக்கு விளங்கல. குர்ஆன்ல இருக்குது, வசனம் இருக்குது. ஆனா என்ன செய்யறாங்க, கையில மடியில போட்டுதான் மார்க்கத்தை சொல்றாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டேங்கிறார்கள். தங்களுடைய மன இச்சையின் அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை பேசுறாங்க. அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் போது சொல்றான், அஃபரஐத்தும் மனித்தஹத இலாஹு ஹவா, தங்கள் மன இச்சையை மார்க்கமாக ஆக்கி கொண்டார்களா, மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப தன்னுடைய மன இச்சையை தான் அவர்கள் மார்க்கமாக்குறாங்க. தான் எதை விரும்புறோமோ அது மார்க்கம், நாங்க எதை செய்யறோமோ அது மார்க்கம் என்ற லெவல்ல தானே இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முந்தைய நபிமார்களை பொறுத்தளவுக்கு ஒரு நபி போயிட்டா இன்னொரு நபி வந்துருவாங்க முந்தைய காலத்துல. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதனால அந்த நபி மௌத்தா போய் விட்டாரே, ஆனால் அடுத்து வேற ஒரு நபி என்ன செஞ்சிருவாரு, வந்து அதற்கு உண்டான தெளிவுபடுத்திடுவாங்க. அதுக்கு அடுத்து எது மார்க்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மார்க்கத்துக்கு வெளியிலிருந்து எந்த ஒன்றும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு பின்னாடி எந்த நபியும் வரமாட்டார்கள் என்பதற்கு எல்லா வாசல்களையும் அடைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கம் என்பது இதுதான், நான் எதை விட்டு செல்கிறேனோ அதுதான் மார்க்கம். எனக்கு பின்னாடி மார்க்கம் என்ற பெயரில் எதுவும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, யாரும் உள்ள எதையும் சொருகிடக்கூடாது, இருக்கக்கூடியதை யாரும் நீக்கிடக்கூடாது என்பதற்காக பல வழிகள்ல என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு வளையத்தை போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா செஞ்ச ஹஜ்ஜில வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலா அல் பல்லாஹு, என் இறைவன் எனக்கு தூது செய்தியாக வகை செய்தியாக எதையெல்லாம் அறிவித்தானோ அத்தனை விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேனா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேனா என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாம், பலா யார சொல்லலாம், நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டே, உன்னை கூட மறைக்கல, உன்னை கூட இல்லைன்னு சொல்லல, உங்களை கண்டித்து அருளப்பட்ட வசனங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்டித்து அருள்றான் வசனம், அந்த வசனமும் அல்லாஹ்வுடைய வசனம், என்ன அல்லாஹ் கண்டித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்தை மக்களுக்கு முன்னாடி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துல எந்த ஒன்றையும் மறைக்கல, எந்த ஒன்றையும் கூட்டல. அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட முடியுமா? அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது விரும்பியதையெல்லாம் மார்க்கம் என்று ஆக்கிட முடியுமா? அல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தானா அவர்கள் எதையாவது இட்டு கட்டி சொல்லிட முடியுமா மார்க்கம் என்ற பேர்ல? அதையும் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த எச்சரிக்கை யாருக்கு? பின்னாடி வரக்கூடியவர்கள், மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள், மார்க்கம் பேசக்கூடியவர்கள் மக்களுக்கு சரியானதை கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்சு ஒரு லாக் பண்றான். என்ன லாக் பண்றான்? நபியே, நாம் சொல்லாத ஒரு சில செய்திகளை நீங்களாக இட்டு கட்டி சொல்வீர்களே ஆனால், உங்கள் மன இச்சையின் அடிப்படையில் நீங்கள் பேசுவீர்களே ஆனால், நம்முடைய வலது கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்பை துண்டிச்சிடும் சொல்றான். இப்படி வலது கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்ப துண்டிச்சிருவேன், யாபகமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு அந்த வசனத்தை அருள்றான். ரசூலுல்லாஹ் ஒன்னையும் மறைக்கல,
உள்ளதை உள்ளபடி அப்படியே போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த எச்சரிக்கை யாருக்கு? பின்னாடி வரக்கூடியவங்க யாபகமா இருக்கணும். மார்க்கம் என்ற பேர்ல வாயில வந்ததை விட்டு அடிச்சுட்டு போயிடக்கூடாது, இல்லாத பொல்லாத சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, நீங்க ஒரு பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, உங்களை பெரிய அறிஞர்கள் ஆலிம்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறான்? கடுமையான இந்த எச்சரிக்கை விடுக்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தைய நபிமார்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல வந்து தாத்து அன்வாத் என்ற ஒரு மரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தாத்து அன்வாத் என்ற ஒரு மரத்துல இலப்பாடுறாங்க. இலப்பாறக்கூடிய அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகளுக்கு என்று சில புனித மரங்கள் இருக்கிறது, அதுல அவங்க தங்களுடைய வாள்கள் கேடயங்கள் எல்லாத்தையும் தொங்க விடுறாங்க, அதன் மூலமாக அதுல அவர்களுக்கு வெற்றி இருக்குதுன்னு நம்புறாங்க. நீங்க நமக்காக ஒரு மரத்தை நீங்கள் உண்டாக்குங்க, எங்களுக்காக நீங்கள் ஒரு மரத்தை நீங்கள் உண்டாக்குங்கள் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான முறையில கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வழிகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் நுழைய வேண்டும் என்று விரும்புவீர்கள். கவனமாக இருந்துக்கிறீங்க. முந்தைய சமுதாயத்தினுடைய வழிமுறைகளை காப்பி அடித்து நீங்க பின்பற்றாதீங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க நான் எதை சொல்லி இருக்கிறோம் அதை தவிர எதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல கடுமையா எச்சரிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள், அவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள். ஏன்? அவங்களை அப்படியே காப்பி அடிக்கிறது, அவங்களை அப்படியே பின்பற்றுறது. இந்த மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க. நான் கொண்டு வந்த அந்த மார்க்கம் தனித்துவமான ஒரு மார்க்கம் என்று சொல்லி மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தைய நபிமார்கள் செய்த அந்த செயல்பாடுகள், அவங்க வழி வழியா வந்தோம் என்று சொன்ன அந்த மக்கா காபீர்கள் செய்த வேலையை என்ன செய்யறாங்க? உடைச்சி தரமட்டமாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்டு மக்காவுக்குள்ள போறாங்க, கௌபத்துல்லாஹ்க்குள்ள உள்ள போறாங்க. 360 சிலைகள் இருக்கிறது உள்ளாக. அப்ப அந்த 360 சிலைகள்ல யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை இருக்கிறது. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை அடித்து உடைத்து நொறுக்கினார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலையை வச்சிருக்கிறாங்க. எந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி அல்லாஹ் தன்னை அறுக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட நேரத்திலையும் அதற்காக முன் வந்தார்களோ அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிலையை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடிச்சு உடைக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, அடிச்சு தூக்கி போடு. எதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களோ அதற்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உடைச்சு தூக்கி வீசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, முன்னாள் உள்ள மார்க்கங்கள் அப்படியே என்ன செய்யப்படுது? காப்பி அடிக்கப்படுகிறது, தப்பும் தவறுமாக உள்ள நுழைவிக்கப்படுகிறது. மக்கள் இதைதான் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, வெளியூருக்கு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தலைவர்களுடைய காலில் உழக்கூடிய காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய மத குருமார்களுடைய காலில் உழக்கூடிய காட்சிகளை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க, இவர்களை விட நம்மளுடைய ரசூலுல்லாஹ் தகுதியானவர்கள், தகுதி கூடினவர்கள். அப்ப நம்ம போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழுந்துருவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவங்க நினைச்சுக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன், அங்க வந்து இந்த மாதிரியான காட்சிகளை நான் பார்த்தேன், இப்ப நான் வந்து உங்க காலில் விழுகவா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அங்க என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கபரை நீ கடந்து செல்வாயானால் அதற்கு நீ சஜதா செய்வியா? செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கபர்ல போய் முட்டி தலையை முட்டி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னுடைய கபரை அடக்க ஸ்தலத்தை நீ கடந்து செல்ல உனக்கு நேர்மையானால் அங்க நீ சஜதா செய்வையா? மாட்டேன். அப்ப நீ எதற்கும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை சஜதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடுவதாக இருந்தால் கணவனுடைய காலில் மனைவியை விழ வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். அதையே நான் தடுத்து இருக்கிறேன். அவங்க நபிமார்கள் செய்தார்கள், முன்னோர்கள் செய்தார்கள் சொல்றாங்களே, அவர்கள் நபிமார்கள் விஷயத்தில் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க பின்பற்றுறது நபி சொன்னாங்கன்னு செய்யறாங்க. எங்களுக்கு நபி இப்படிதான் சொன்னாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நபிமார்கள் அப்படி சொல்லவில்லை, இவர்கள் நபிமார்கள் விஷயத்தில் இட்டு கட்டுகிறார்கள், பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதையெல்லாம் பாக்குறாங்க. ஆஹா, நம்மளுடைய இந்த மார்க்கத்திலேயே நமக்கு பின்னாடி மார்க்கத்தை உண்டாக்கிடுவாங்க, உள்ள கொண்டு வந்து நுழைச்சிருவாங்க, சேர்த்துருவாங்க. உண்மையான இஸ்லாம் எது என்பது மக்களுக்கு தெரியாமலே போயிடும். போலியான பிம்பம் இஸ்லாம் என்று அவர்கள் காட்டப்பட்டு விடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு உரையிலேயே மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. எப்ப எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதனை செய்வார்களோ, அறிவுரை சொல்வார்களோ, அப்பையெல்லாம் மக்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் சொன்ன ஒரு செய்தி என்ன?
இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பிதா குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நடைமுறைகளில் வழிமுறைகளில் சிறந்தது என்னுடைய வழிமுறை, முகமது தூதராகிய என்னுடைய வழிமுறை. மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். யாபகமா இருந்துக்கிறங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. மார்க்கம் என்ற பேர்ல தான் உள்ள வரும், ஆனா மார்க்கத்துல இருக்காது. மார்க்கம் என்ற பேர்ல தான் உள்ள கவரம், இஸ்லாத்துல இருக்காது. ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பாங்க நீங்க நினைப்பீங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சது, பொய்யாவா செஞ்சிருப்பாங்க நினைப்பீங்க, அவங்க பொய்யாதான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப மார்க்கத்துல புதிதாக உருவாகக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம ஞாபகமா இருக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் சொல்லாத ஒரு செய்தியை, நான் சொல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு அமலை யாராவது செய்வார்களே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும். நான் சொல்லாத ஒரு விஷயம் அது யாராவது செஞ்சா அது இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அங்கீகரிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. அப்ப இவ்வளவு எச்சரிக்கை வளையத்தையும் மீறி ஒருவன் மார்க்கம் என்ற பேர்ல உள்ளக்க கொண்டு வந்தா, ஒரு செய்தி உள்ள வறுமையானால் அது மார்க்கத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றலாமா? ஆலிம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? நம்மளுடைய உலமாக்கள் பொய்யா சொல்ல போறாங்க நீங்க நம்பலாம், அவர்கள் தெரியாம கூட சொல்லியிருக்கலாம்ல, அவர்களுக்கு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த அடிப்படையில சொல்லியிருக்கலாம். இவர் பொய்யா பேச போறாரு, நம்மளுடைய ஆலிம் சாஹ் போய் சொல்லுவாரு. ஆனா தனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்றால், தனக்கு வருமானம் வரும் என்றால், தன்னை மக்கள் மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் பொய் சொல்லவும் துணிய மாட்டார்கள். எப்படி அந்த யூத கிறிஸ்தவர்கள் நபிமார்கள் பெயரில் பொய் சொன்னார்களோ அது மாதிரி என்ன செய்வாங்க, தங்களுக்கு லாபம் கிடைக்குது என்றால், வருமானம் கிடைக்குது என்றால் எதுக்கும் துணிவார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பொய் சொல்றீங்களா இல்லையா, இதுக்கு எங்க ஆதாரம்? முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல இதுக்கு ஆதாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா, செய்ய சொல்லி இருக்கிறாங்களா, அல்லது அங்கீகரிச்சிருக்கிறார்களா? இந்த 3 விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாரம் கிடைக்குமே ஆனால் அதுதான் மார்க்கம். அதுல இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும், எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும், எவ்வளவு பெரிய புனிதர் என்று நீங்கள் கருதக்கூடியவர்கள் சொன்னாலும், பச்சை தலப்பாயும் திப்பாவையும் போட்டுக்கிட்டு படம் காட்டினாலும் நம்பக்கூடாது. ஏன்? மார்க்கம் என்பது மற்றவங்க சொல்றதை கேட்டு போறது நம்ம இஷ்டம் இல்லை, நம்ம வேலை இல்லை. அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு போறது இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இதா துக்கிரு ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா வ சும்மம் வ உம்யானா. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும், குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் அதுல குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழுந்துறாங்கிறான். பேசுறது குர்ஆன் பேசுவாங்க, நம்மளுக்கு அரபி தெரியாது, சொல்லிட்டு விளக்கம் என்ன சொல்லுவாங்க, வாயில வந்ததை சொல்லிடுவாங்க. சொல்றத குர்ஆனை சொல்லுவாங்க, விளக்க முடியாத சொல்லிடுவாங்க, வாயில வந்ததை சொல்லிடுவாங்க. அப்ப என்ன செய்யணும், அதை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. இருக்குதான்னு பார்க்கணும், இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளணும். சமயானா வாத்தாவனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், இல்லைன்னா தூக்கி அவர் ஆலிம்சா மூஞ்சிலே வீசிட வேண்டியது. நீங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அது மார்க்கம் கிடையாது என்பதில் என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல ஊடுருவிக்கக்கூடிய காரியங்களை நீங்க பாருங்க. எதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில, நன்மை என்ற பெயரில, புண்ணியம் என்ற பெயரில எப்படியெல்லாம் உள்ள நுழைக்கப்பட்டு எப்படி ஜெகஜோதியா போய்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தை அழிஞ்சு போச்சு, அதை யாரும் செய்ய தயாரா இல்ல. ஆனா அந்த பிதுஅத்தான காரியம், மார்க்கம் சொல்லாத காரியம், ரசூலுல்லாஹ் செய்யாத காரியம் தலை விரிச்சு தாண்டவமானதா இல்லையா? இப்ப ஒரு மனிதர் மரணித்து விட்டார். மரணித்து விட்ட மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அவருக்கு கடன் இருந்தா குடும்பத்தாரு கடன் அடைங்க, அவர் ஹஜ் செய்ய நேர்ச்சி செஞ்சிருந்தா அவருக்காக ஹஜ் செய்யுங்க, நோம்ப விட்ட நிலையில, நோம்பு கடமையாக்கப்பட்ட நிலையில மரணிச்சாங்கன்னா அவருக்காக நோம்பு பிடிங்க சொல்லியிருக்காங்கல்ல ரசூலுல்லாஹ். இதை எந்த மகனும் செய்யறதில்லை, எந்த குடும்பத்தாரும் செய்யறதில்லை. அப்ப என்ன செய்யறாங்க, கூப்பிட ஆலிம் சார் 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, 6 மாசத்துக்கு ஒரு பாத்தியா, வருஷ பாத்தியா உண்டாக்கிட்டாங்களா இல்லையா? இது மார்க்கம், உண்மையிலேயே இது மார்க்கம் அப்படி இருக்குமே ஆனால் இது யாரு செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தருமே மௌத்தா போலையா? மௌத்த ரசூலுல்லாஹ் சந்திக்கவே இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய 3 மகள்கள் ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது மௌத்தா போனாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மௌத்தா போனாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிச்ச அவருடைய மனைவி மௌத்தா போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை மௌத்தா போனாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மௌத்தா போனாங்க,
ஹம்சா பெரிய தந்தை சின்ன தந்தைய மௌத்தா போனாங்க. போர்க்களத்துல கொல்லப்பட்டு கிழிக்கப்பட்டு மௌத்தா போனாங்க. பாத்தியா ஓதல. ஓதுறாங்க அவங்க தானே ஓதி இருக்கணும், அவங்க தானே செஞ்சிருக்கணும். நன்மையான விஷயம் தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு நன்மை இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு நன்மை இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போகாத ஒரு நன்மையாக இருக்குமா? முதல்ல ரசூலுல்லாஹ் எதை சொல்லவில்லையோ அது நன்மை இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு எது தெரியாதோ அது மார்க்கம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு எது தெரியாது? இறந்து போனா கத்தம் ஓதணும், பாத்தியா ஓதணும், குர்ஆனை ஓதி வாசல் பண்ணணும், இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியலைண்டா மார்க்கம் இல்ல. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஸைனப் மௌத்தா போன 3வது நாள் என்ன செஞ்சாங்க? அல் ஃபாத்தியா அப்படின்னு ஓதுனாங்க. அதுக்கு மக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னாங்க. குர்ஆனை ஓதி என்ன செஞ்சாங்க? 40 நாளைக்கு குர்ஆன் வீட்டுல ஓதுனாங்க. காட்டுங்க. ரசூலுல்லாஹ் செய்யலைன்னா அது மார்க்கம் இல்ல தானே. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு மார்க்கமா இருக்குமா? அது அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கத்துக் கொடுக்குறீங்களான்னு கேட்கிறான். நீ ஒண்ணு மார்க்கம் செய்விய, செஞ்சுட்டு அல்லாஹ்டா இதுதான் மார்க்கம், எங்க மார்க்கம், இதுக்கு நீ தான் கூலி தரணும் அப்படின்டா யார் அதிகாரம் பண்றது? மார்க்கம் எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். சட்டத்திட்டங்கள் அவன் தானே சொல்லணும். அவன் சொல்றதுதானே மார்க்கம். நம்மளா ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது, செஞ்சுட்டு அல்லாஹ் இது நாங்க செஞ்சிருக்கிறோம், நீ என்ன செய்யற, நீ சொல்ல மறந்துட்ட, நீ சொல்லாம விட்டுட்ட, உன்னுடைய தூதர்னு சொல்லி தரல, அதனால என்ன செய்ய, நாங்க 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா ஓதுவோம், நீ அதுக்கு நன்மையை போட்டுரு, என்ன நன்மை போடணுமோ அதை போட்டுரு அப்படின்டா. ஒரு பள்ளிக்கூடத்துல உட்காந்து கொஸ்டின் பேப்பர் உனக்கு கொடுக்குறான். நீ பாட்டு கொஸ்டின் பேப்பருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம நீ நான் உன்னை எழுதி வச்சுட்டு இந்த வரை இதுக்கு ஒழுங்கா மரியாதையா மார்க் போட்டுறணும் அப்படின்னு எழுதி கொடுத்து என்ன செய்வான்? கிழிச்சு தூக்கி மூஞ்சல வீசிடுவான். யாருக்கிட்ட வந்து மார்க் போட சொல்ற, என்னடா எழுதி வச்சிருக்கு கேட்பானா இல்லையா? சொன்னதை செய்யணுமா இல்லையா? இல்லாத செஞ்சது பாவம். அதுல வந்து என்னது, அது அதிக பிரசங்கித்தனமும் கூட. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ ஏன் சொல்லல? கத்தம் ஓதுறது நீ ஏன் சொல்லல? பாத்தியா ஓதுற நீ ஏன் சொல்லல? மௌலிது ஓதுற நீ ஏன் சொல்லல? மிஹ்ராஜ் நோம நீ ஏன் சொல்லல? பராத்து நோம நீ ஏன் சொல்லல? நாங்க செய்வோம், நீ மார்க் போடணும், அதுக்காக நீ எனக்கு நன்மையை தரணும் அப்படிங்கிறது யார்கிட்ட பேசுறது? அல்லாண்டா யாருன்னு தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய அதிகாரம் என்னன்னு தெரியுமா? நாளைக்கு மறுமையில விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியுமா? யாராவது அல்லாஹ்வை எதிர்த்து பேச முடியுமா? முடியவே முடியாது. இன்குல் மன்ஃபி ஸமாவாதி வல் அர்ள் ஆத்திய ரஹ்மானி அப்தா, வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவரும் ரஹ்மான் இடத்தில் அடிமைகளாக வந்து நின்றாக வேண்டும். யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹ் பேசிடுவாங்களா? மூசா நபி பேசிடுவாரா? ஈசா நபி பேசிடுவாரா? எந்த நபியாவது பேச முடியுமா? மக்கள் எல்லாம் சிபாரிசுக்கு ஓடக்கூடிய நேரத்துல கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோபம் மாதிரி இதுக்கு முன்னாடி அவன் எப்போதும் இருந்ததில்லை. நான் எனக்கு ஒரே ஒரு கட்டளை தான் அல்லாஹ் இட்டா, அதையே நான் மீறி விட்டேன், நான் போய் பேச மாட்டேன், நீங்க போங்க நூஹ் விட்டு விரட்டி விட்டுருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க, அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க இதே சொல்லிடுவாங்க, அல்லாஹ் இன்னைக்கு கோபமாக இருக்கிறது மாதிரி வேறு என்றைக்கும் கோபமாக இல்லை. நான் என்னுடைய மகன் விஷயத்தில் நான் தவறிழைத்து விட்டேன், நான் போக மாட்டேன்றாங்க. அடுத்து கடத்திடுவாங்க. இப்படியே கடந்து போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் பேசிடுவாங்களா? கடைசியில் ரசூலுல்லாஹ் வரேன், ரசூலுல்லாஹ் பேசிடுவாங்களா? அல்லாஹ் இந்த மாதிரி உங்களுக்கு சிபாரிசு பண்ணேன், உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய காலில் சஜதாவோட விழுந்துருவாங்க. ஒண்ணுமே பேச மாட்டாங்க, அப்படியே சஜதாவோட கிடப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், ஓ முஹம்மதே, அலா இலா ரஹஸிக, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், இப்ப கேளுங்கள் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? நீங்க ஒண்ணு செய்வீங்க, நீங்க இது அல்லாஹ் மார்க் போடணும், இது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு செய்யற அல்லாஹ் கண்டிக்கிறானே, செய்யக்கூடாதுங்கிறானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. மனைவிமார்கள் 2 குரூப்பாவும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிட்ட போய் அங்க தேன் சாப்பிட்டு வர்றாங்க. இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, உங்க வாயில இருந்து ஒரு கெட்ட வாடை வருது, என்னத்தை சாப்பிட்டு வந்திருக்கிற, ஒரே நாத்தமா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு மனைவி சொல்றாங்க. அப்ப இந்த மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன், ஹராம்ன்றாங்க. அல்லாஹ் விட்டானா? நீங்க கரெக்டா சொல்லிட்டு நல்லா சொன்னானா? சூரத்து தஹ்ரீம்ங்கற முதல் வசனத்தை எடுத்து பாருங்க. யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, நபியே, அல்லாஹ் உங்களுக்கு உன்னை ஹலால் ஆக்கி இருக்கும் போது அதை நீங்கள் ஹராம் ஆக்கிடுவீங்களா? துர்ரியத்தி அஸ்வாஜிஹிம், உங்களுடைய மனைவியினுடைய திருப்தியை நாடி நீங்க உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அதுக்காக அல்லாஹ் ஹலால் ஆக்குறத ஹராம் ஆக்க முடியுமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியுமா என்று சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் கண்டிக்கிறான்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக கூட அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் ஆக்கிட முடியாது. அப்படி உன்னை எந்த தூதருக்கும் கொடுக்கவில்லை, எந்த மனிதருக்கும் கொடுக்கவில்லை. உள்ளதை எடுத்து சொல்றதுதான் எல்லாத்துக்கும் வேலையை ஒழிய இல்லாத அள்ளி போட்டு சொல்றதுக்கு வேலை இல்லை. அப்ப இவ்வளவு தெளிவா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான், சொல்றான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக. நாம உங்களுக்கு ஒண்ணு ஹலால் ஆக்கி இருக்கிறோம், நீங்க உங்க மனைவியினுடைய திருப்தியை நாடி நீங்க அதை ஹராம் ஆக்குறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மைமுனா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய மனைவி தான், அவங்க வேற பகுதியில் இருக்காங்க, அங்க போயிருக்கிறாங்க. ஹாலிது கொண்டு வழிதான் அவங்களும் போறாங்க. போனா 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க. சாப்பாடு கொண்டு வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு வச்சா அது என்னன்னு சொல்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இருக்கிற எடுத்து சாப்பிட போறாங்க. அப்ப சொல்றாங்க, இது உடும்பு கறி அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அப்படி தள்ளி வச்சிடுறாங்க. பக்கத்துல உட்காந்து ஹாலிது கொண்டு வழி கேட்கிறாரு, யார சொல்லலாம் ஹிய ஹராமுன், இது என்ன ஹராமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்க ஏரியாவோ இது சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்கலன்ட்டாங்க. பிடிக்காம போலாம், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம், எனக்கு இது மானம்னு சொல்லலாம், எங்க ஏரியாவில் இது பழக்கம் இல்லைன்னு சொல்லலாம், இது ஹராம் நீங்க சொல்லிடலாம், நாங்க சொல்லிடலாம். ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொன்னா அது மார்க்கம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, ஹலால் ஹராம்லாம் கிடையாது, ஹலால் தான், எனக்கு பிடிக்கல, எங்க ஏரியாவில் பழக்கம் இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த பிளேட்டை அவர் இழுத்து வச்சு சேர்த்து சாப்பிட்டு போயிடுறாரு, அது வேற விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கண்டிச்சுட்டான், மறுக அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல, ஹராம்னு சொல்லல, ஹராமான்னு கேட்கப்பட்டும் ஹராம் இல்ல, எங்க ஏரியாவில் இந்த பழக்கம் கிடையாது, நாங்க சாப்பிட்டது கிடையாது, எனக்கு மானம்ட்டாங்க. அப்ப மார்க்கம்டா என்னன்னு தெளிவா விளங்குதா இல்லையா? தன்னுடைய சுய இஷ்டத்தின் அடிப்படையில, மனோ இச்சையின் அடிப்படையில இன்னைக்கு மார்க்கத்தில் எத்தனை விஷயங்களை பூர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம்னு கொண்டாடுறாங்க, புத்தாண்டு கொண்டாடுறாங்க. புத்தாண்டுக்கு இஸ்லாத்துக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்குதா? புத்தாண்டு அது எப்படி உருவானதுன்னா ஒரு வரலாறு தெரியுமா? இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததை கொண்டு கிபி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. கிபி 2022, கிறிஸ்துவ பிறந்து 2022. உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்து பிறந்த அவர் இயேசுநாதர் பிறந்து 2022 வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு சொல்லியிருக்கிறா உங்களுக்கு? எந்த வரலாறுல ஆதாரபூர்வமா ரெக்கார்டு இருக்குது? சும்மா இவங்களா உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு கணக்கு வேணுங்கிறதுக்காக. கிபு கிமுன்னு சொல்லிட்டு கிபி கிமு அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்ப பிறந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லல, நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல பிறந்தாங்கன்னு சொல்றான். தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது பேசினார்கள் அல்லாஹ் சொல்றான். அழகான முறையில, அற்புதமான முறையில பிறந்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அது எப்ப பிறந்தாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மக்கள் கொண்டாடினார்கள். யாரு? கிறிஸ்தவ மக்கள். அவன் கொண்டாடுறான், அதுக்கு அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளது. நமக்கு எது மார்க்கம்? நமக்கு எது பண்டிகை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. அன்சாரிகள் 2 நாட்களை தேர்வு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன காரணம் கேட்கிறாங்க. இல்ல, நாங்க முன்னாடி இந்த மாதிரி நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த அடிப்படையில் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் 2 பெருநாளை தந்திருக்கிறாங்க. ஒன்னு ஹஜ் பெருநாள், இன்னொன்னு நோன்பு பெருநாள். இது 2 தான் கொண்டாடத்திற்குரிய நாள், இதுதான் சந்தோஷத்துக்குரிய நாள். இது 2ஐ தான் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, புகாரில இருக்குதுல்ல. அப்ப மாதிரி என்ன புத்தாண்டு கொண்டாட்டம்? அது என்ன பிறந்த நாள் கொண்டாட்டம்? பிறந்த நாள் கொண்டாட்டம் ரசூலுல்லாஹ் தனக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? வேற எந்த நபிமார்களுக்காக கொண்டாடினார்களா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு கொண்டாடினார்களா? இல்லையே. அது நன்மையான விஷயமா இருந்தா அல்லாஹ் சொல்லாம இருந்திருப்பானா? ரசூலுல்லாஹ் காட்டாம இருந்திருப்பார்களா? அப்ப நம்ம மார்க்கத்தை இப்படி அணுகணும். சும்மா சில உலமாக்கள் இருக்கிறாங்க, மார்க்கம் அவர்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களுடைய பயான அவங்க இதை கேட்டமாங்க, இவங்க கதையை படிச்சுட்டு சொல்றாங்க, ஹதீஸை படிச்சுட்டு சொல்லல, குர்ஆனை படிச்சுட்டு சொல்லல, இவங்க கதைகளை படிச்சுட்டு மார்க்கத்தை சொல்றாங்க. கட்டுக்கதைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் பொய்யான செய்திகளையும் படித்து விட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறார்களே ஒழிய குர்ஆனை படித்து விட்டு இவர்கள் சொல்லவில்லை, ஹதீஸை படித்து விட்டு சொல்லவில்லை. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், பிதுஅத் என்றால் என்னன்னு ஒரு விளக்கம் போட்டிருக்காரு ஒரு ஆலிம் மலேசியாவில இருந்து. இவர் உண்மையிலேயே மார்க்கத்தை படிச்சுட்டு தான் சொல்றாரா, இவர் விளங்கித்தான் சொல்றாரா, இவர் உள்ளதான் சொல்றாரா, இவர் என்ன விளங்கினாரு, என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. சோறாக்கி திங்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்ல, அதனால கத்தம் ஓதலாம் அப்படிங்கிறாரு. சோறாக்கி திங்க அனுமதி இருந்தா கோயில்ல போய் கும்பாபிஷேகம் நடத்தலாமா? சோறாக்கி திங்கிறதுக்கு அனுமதி இருந்தா அது செஞ்சிடலாமா? தான தர்மம் செய்ய அனுமதி இருக்குல்ல, அதனால நம்ம என்ன செய்யலாம், 40ஆம் பாத்தியை ஓதலாம். அப்ப மார்க்கத்தை இவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, இவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளால இப்ப மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுல
மார்க்கத்தை சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுல, இந்த பொய் சொல்லக்கூடிய மார்க்கத்துல இல்லாததை பேசக்கூடிய உலமாக்களை மக்கள் புறக்கணிப்பதுல இப்ப என்ன செய்யறாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. மார்க்கத்துல உள்ளது எது என்பதை நம்ம தெரிந்து கொள்ற மாதிரி இல்லாதது எது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்மளை பாதுகாக்க முடியும். நன்மையை ஏவுறதா இருந்தா நன்மை எதுன்னு தெரியும், நம்மள அதை தெரிஞ்சுக்கிறோம். தீமையை தடுக்கிறதுனால தீமை எதுன்னு தெரியும். செய்ய வேண்டியது இல்ல. சாராயம் குடிக்க தப்புங்கிறது குடிக்க வேணும், தப்புன்னு சொல்றது தெரியணுமா இல்லையா? அப்ப நன்மையை நாம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். தீமை எதெல்லாம் மக்களிடத்துல தீமையாக இருக்கிறது, மார்க்கம் சொல்லாத ஒரு மடமைத்தனமான காரியம் எதெல்லாம் மக்களிடத்துல ஊடுருவி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், இனம் கண்டு அதை புறக்கணிக்க வேண்டும், மக்களிடத்துல தெளிவுபடுத்த வேண்டும். அது எவ்வளவு பெரிய உலமாக்கள் சொன்னாலும் மார்க்கமாகாது. ரசூலுல்லாஹ் சொன்னதை மார்க்கமாக்களே அல்ல. தன் மனைவியுடைய திருப்தியை நாடி ஹலால்னு ஹராம்னு சொன்னாங்க, அங்கீகரிக்கிறே அல்ல. அது எப்படி நான் ஹலாலாக்கினதை நீங்க ஹராமாக்கலாம்? குர்ஆன்ல அல்லாஹ் தேனை பத்தி சொல்லும் போது இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் சொல்றான். சிஃபாவும் லின்னாஸ் அப்படிங்கிறான், மனிதர்களுக்கு நோய் நிவாரணமா இருக்குங்கிறான்ல. ரசூலுல்லாஹ் ஹராம்ங்கிறாங்க, அவர்களுக்கு தான் ஹராமாக்குனாங்க, அதையே அல்லாஹ் கண்டிச்சிருக்கான். அப்ப மார்க்கம் என்ற பெயரிலே நம்ம இஷ்டத்திற்காக நம்ம மனோ இச்சையின் அடிப்படையில் நம்ம விரும்பியது எல்லாம் மார்க்கம் ஆக்குறதுக்கு உண்டான அதிகாரம் அல்லாஹ் யாருக்குமே வழங்கல. ரசூலுல்லாஹ் கூட செய்ய முடியாது. அப்படி அவங்க விரும்புறதெல்லாம் மார்க்கம் ஆக்கிற முடியுமா? அல்லாஹ் அதையும் கண்டிக்கிறான். நபியே, நாம் சொல்லாத சில செய்திகளை நீங்களாக இட்டுக்கட்டி சொல்வீர்களே ஆனால், உங்க வாயில வந்ததை சொல்வீர்களே ஆனால், உங்களுடைய வலது கரத்தை என்னுடைய வலது கரத்தால் பற்றி பிடித்து கொண்டு நாடி நரம்ப தரிச்சிருவாங்கிறான்ல. அப்ப இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு உலமாக்கள் மார்க்கத்தை அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே சொல்றாங்க. கதைகளை படிச்சுட்டு, கட்டுக்கதைகளை படிச்சுட்டு, இட்டு கட்டப்பட்ட செய்திகளை படிச்சுட்டு, குர்ஆனையும் படிக்காம ஹதீஸையும் படிக்காம அப்படி மார்க்கத்தை சொல்றாங்க. மதரசாவில் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மிஸ்காத்துன்னு ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க, அது ஹதீஸ் நூலா? மிஸ்காத்துங்கிறது ஹதீஸ் நூலால? ஹதீஸ் நூல் கிடையாது. பல ஹதீஸ்ல இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு செய்தி. எப்படி புலவுல் மராம் ஒன்று இருக்கிறதோ, ரியாது சாலிஹின் ஒன்று இருக்கிறதோ, அதே மாதிரி மிஸ்காத்து, அவங்களுக்கு மிஸ்காத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. புகாரியை தனியா ஒரு பாடமாக நடத்துவார்கள். அது புகாரி மட்டும்தான் 7 வருஷத்துல இந்த புகாரியை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையா தெரியாது. இப்படித்தான் மார்க்கத்தை படிச்சுட்டு வர்றாங்க. அதனால என்ன செய்யணும், சத்தியத்தை விளங்கி நன்மையான காரியங்கள்ல மக்களை ஈடுபட செய்யணும். மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் அது வழிகேடு, அனைத்தும் வழிகேடு உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.